ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் இந்த ஹோட்டல் டாஸ்கில் ஓவராலாக என்ன நடக்குது. ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக திவ்யா உள்ளே வந்து அவங்க மேனேஜர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதையே அசிஸ்டன்ட் மேனேஜரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலை. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஸ்பாய்லர் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் ஸ்பாய்லர் பண்ணி இது வரைக்கும் வீட்லேயே பேசாத துஷார்லாம் வாயை திறந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேச வச்சு அவ்வளோ சவுண்ட் போட வச்சு வந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து ரெஸ்பெக்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டேக் பண்ணி பிக் பாஸே வந்து திவ்யா அவங்கள்ட்ட இருந்து மேனேஜர் பதவியை வாங்குற அளவுக்கு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்த மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ப்ரோமோவில் அந்த பேட்சை கழட்டி வச்சுட்டு அழுகிறாரு. நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ டீசெண்டாக பேசினேன், நான் என்ன சொன்னேன், இந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு ஒருத்தராவது கோஆப்ரேட் பண்ணிங்களா? எனக்குன்னு வெளியில் வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, என்னை நம்பி ஒரு டீம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு. ஆக்சுவலாக சாண்ட்ராக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. இதுக்கு வந்து யாராவது ஒருத்தரை பார்ட்னராக எடுத்துக்கலான்னொடனே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டையே பார்ட்னராக எடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தரை ஸ்வாப் பண்ண வைக்கணும், இல்லைன்னா குவிட் பண்ணணும். இதுதான். அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் தான் வந்து அவங்களோட டார்கெட்டு. அவர்கிட்ட வந்து போய் இது பண்ணணும், நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கங்க, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அவங்களால டைரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேனேஜர்கிட்ட போயிட்டு அவர் இந்த மாதிரி பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காரு, எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவர் டீமில் இருந்தால் நான் கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் வந்து ஹெட் செஃப் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாத்ரூம் கிளீனிங்க்கு போங்க, உங்களுக்கு நான் நிறையா கண்டென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயும் ஒரு கட்டத்தில் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ரெடி ஆகிட்டார். ஆனால் நம்ம பாய்சன் பாருவால் சும்மா இருக்க முடியுமா? அவர் ஏன் போகணும்? பிக் பாஸ் நம்மளுக்கு கொடுத்தது, எதுக்கு நம்ம அதை மாற்றணும், எதுக்கு அதை நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம். வியானா வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வேலையே தெரியல, ஆனால் நான் வந்து அவரை வேலையும் வாங்கிக்கிட்டு நானும் வேலை செஞ்சேன் அப்படின்னு கிளவராக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓவராலாக உங்களோட சப்போர்ட் வந்து திவ்யாக்கா இல்லை பார்வதிக்கா? திவ்யா வந்து நேற்றுக்கு அவங்களோட பதவியை பறித்தது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.